வெல்கம் டு சத்யம் சமையல். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய வெரைட்டியான சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் காத்துட்டே இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு காளான் உலர்த்தியது. காளானை வந்துட்டு ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதில் கோகோனட்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இது கேரளா ஸ்டைல் டிஷ் மாதிரியே இருக்குங்க. ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஷெஃப் நம்மளுக்காக செஞ்சு காட்ட போகிறாரு, பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜேவியர் லியாண்டோ. நான் அம்பாஸ்டர் பலவில் எக்ஸிக்யூட்டிவ் சூ ஷெஃபாக இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற டிஷ் பேர் காளான் உலர்த்தியது. அதற்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ரிஃபைண்ட் ஆயில், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள், க்ரீன் சில்லி சாப், ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காளான், தேங்காய் பேஸ்ட், வெங்காயம், நுணுக்கிய தேங்காய். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காளான் உலர்த்தியது. காளான்னா எல்லாருக்குமே தெரியும். காளான்ன்றது மஷ்ரூம் இங்கிலீஷில். நம்ம இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் நல்லாவே கிடைக்குது சென்னையில். காளான் உலர்த்தியது இது ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. காளான் உலர்த்தியது அப்படின்றது நம்ம நார்மலாக சப்பாத்தி சாப்பிடுவோம், ரொட்டி சாப்பிடுவோம் வீட்டில், அப்புறம் தோசை, எல்லாத்துக்குமே இது நல்லா சூட்டபுளாக இருக்கும், நல்லா போகும். இது ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். காளான் உலர்த்தியது தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் சோம்பு, தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு லைட்டாக வதக்க வேண்டியதாக. காளான் உலர்த்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர்த்தியது இது ஒரு ட்ரை டிஷ். மோஸ்ட்லி ட்ரை அப்படின்னா தேங்காயிலே நம்ம உலர்த்த வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நுணுக்கிய பச்சை மிளகாவை தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. என்ன பண்ணுறோம், நம்ம நுணுக்கிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தி போடக்கூடாது, ஏன்னா இது ஒரு ட்ரை டிஷ் அப்படின்றனால நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்க வேண்டியதுதான். வெங்காயத்தை போட்டு இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு. வெங்காயம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஃபயர் கரெக்டாக வச்சுட்டு நல்லா வதக்குங்க. காளான் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன். அதை கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்சுக்கோங்க. வேக வச்சிட்ட பிறகு அதை போட்டு தான் நம்ம பரட்ட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் காளானை போட்டு வேக வச்சிங்கன்னா இதில் கிண்டும் போது காளான் உடஞ்சிரும். ஸோ நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்குது. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலராக ஆக வேண்டாம். ஏன்னா இப்போ தேங்காவும் நம்ம போட்டு வதக்குவோம். அதோட சேர்த்து கலர் ஆகும்போது இது அவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. பாருங்கள், ஆகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக வெடித்து வெள்ளை கலர் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பேஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் இது தேங்காய் பேஸ்டோட டிஷ் தான். நுணுக்கிய தேங்காய், திருவிய தேங்காய், போட்டு நல்லா வதக்கணும். இந்த தேங்காய் பொன்னிறமாக ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். நீங்கள் ஓரளவுக்கு இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் தேங்காய் வேறு போட்டிருக்கீங்க. தெருவிய தேங்காயிலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகும் நீங்கள் பண்ணும்போது. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கம்மியாக போட்டு தாளிக்கிற அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. பாருங்கள், ஆகிட்டே இருக்குது. தேங்காய் பேஸ்ட்டும் தேங்காயும் நல்லா வதங்குது. இது கொஞ்சம் இந்த காளான் உலர்த்தியது அப்படின்றது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பைசியான டிஷ். குழந்தைங்களால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. நல்லா காரம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம்.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பிரியாணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் நான் வெஜிடேரியனோட ஆல்டர்னேட்டிவ் ஃபஸ்ட்லாம் ஒரே ஒரு ஐட்டம் தான், அது வந்து காளான் மட்டும்தான். நான்வெஜ் செய்யாதவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 65, இப்போ மட்டன் பிரியாணி சாப்பிட்றாங்க, 65 வச்சுப்பாங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான்வெஜ் பதார்த்தங்கள் நிறையா வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறீங்க, இல்லை ரைடிஷ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி காளான் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்ற டிஷ்ஷுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மிளகாத்தூள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காரமான டிஷ், நம்ம இதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டிஷ் இப்போ நீங்கள் ட்ரையான மசாலா போட்டதுனால ஜாஸ்தி ஃபயர் வச்சிங்கன்னா கலர் கருப்பாயிடும். ஃபயர் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க, அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் மாறும் சூடாக சூடாக. ரொம்ப மிளகாத்தூளோ தனியாத்தூளோ ரொம்ப கலர் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஸ்டேஜ் வரலை, வந்த உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அந்த மிக்சர் அந்த தேங்காய் வதக்கிற தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் கலர் அப்படியே லைட்டாக பொன்னிறமாக மாறுது. நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேங்காய் பிடிக்கலை, எனக்கு தேங்காய் வீட்டில் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பேஸ்ட் மட்டும் போடலாம். சுத்தமாக தேங்காவே பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி கூட வச்சு பண்ணலாம். பட் ஆனால் உலர்த்தியது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக தேங்காய் இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் திருகிய தேங்காய் போட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, லைக் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் வெறும் தேங்காய் பேஸ்ட் மட்டும் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வருது. ஓரளவு கலர் மாறின உடனே நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இந்த போட்ட மசாலா கொஞ்சம் அதோட பைண்ட் ஆகணும், தேங்காவோட பைண்ட் ஆகணும். இல்லைன்னா மசாலா தேங்காயில் ஈரப்பதம் இல்லாதனால மசாலா தேங்காயிலே ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும் ரெண்டுமே. பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதில் எவ்வளோ நீங்கள் கருவேப்பிலை போடுறீங்களோ அவ்வளோவும் நல்லது. நீங்கள் இன்னொரு டிப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மிளகாத்தூள் பிடிக்காது, மிளகாத்தூளோட இது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். கருமிளகு, அதாவது பிளாக் பெப்பர் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெந்துருச்சு. திருப்பி இன்னும் என்ன பண்ணுறீங்க, லைட்டாக கொஞ்சோண்டு தனியா பவுடர் ஆட் பண்ணி அந்த கலர் கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது தனியா ரொம்ப மேஜர் இன்க்ரீடியன்ட், தேங்காயும் தனியாகவும். நான் ஏன் ஃபஸ்ட்டே தனியா ஜாஸ்தி ஆட் பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கலர் கருப்பாயிடும் தனியாகவும் மிளகாவும் போடும்போது. அதனால தான் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே வதங்கி சாஃப்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் ஆயிடுச்சு, தேங்காயும் தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாயில் பண்ணி வச்ச மஷ்ரூம், அதாவது காளானை நான் போடுறேன். காளானில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் கொஞ்சம் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் அதில் இறங்கும். நல்லா கொஞ்சம் வதக்கணும். இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபயரில் வச்சு லைட்டாக அந்த காளான் மிக்சரோட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும்.
பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்குது. இது நல்லா உதிரி ஆகணும். தண்ணி எதுக்காக போட்டிருக்கேன்னா, காளான் நான் வந்து ஆஃப் பாயில் பண்ணியிருக்கேன். இங்கே மிச்சம் ஆஃப் பாயில் இந்த இதுலேயே ஆகும். அப்போ தான் அந்த மசாலாவோட அந்த காளானோட ஃப்ளேவர், அந்த காளானோட டேஸ்ட்டு அதில் போகும். பாருங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ தூரம் ஆயிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், பட் இப்போ போட்டால் இந்த மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் தண்ணி இவாப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா காரம் மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகை பவுட்ரு பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு பேசிக் இன்க்ரீடியன்ட் இது தேங்காய் எண்ணெய், தனியாத்தூள், இதான் பேசிக் இன்க்ரீடியன்ட். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ ஓரளவுக்கு ஜாஸ்தி ஆட் பண்ணுறீங்களோ அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மஷ்ரூமோட எப்போவுமே சேரும் போது. பாருங்கள் ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% தான் ஃபினிஷ் ஆகிடும். நல்லா வெந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டெண்டராக வர அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கூடாகவும் ஆகிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கூடாகிடுச்சுன்னா அந்த சூவினஸ் கிடைக்காது. எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் ரொம்ப வெந்துருச்சுன்னா சூவினஸ் கிடைக்காது. பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போ என்ன பண்ணேன்னா, இது முடிகிற டைமில் இதோட ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு, நல்லா டிஷ்ஷு ட்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். எப்போவுமே லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர், இல்லைனா தேங்காய் எண்ணெய் குக் ஆகிட்டு அதோட மர்ஜ் ஆகிடுச்சு, தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் கிடைக்காது. லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் ஒரு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் எப்போவுமே இருக்கும். சாப்பிடும் போது இல்லை நீங்கள் சூடாக வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் உலர்த்தியது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காளான் உலர்த்தியது நம்ம இப்போ பிளேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு அக்காம்ப்ளிமெண்ட்டாக நான் கொஞ்சம் கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு ட்ரை டிஷ்னால இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, ஒரு குக்கும்பர். இப்போ நான் இதை பிளேட் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு போர்ஷன். சவுத் இந்தியனுக்கு கண்டிப்பாக கருவேப்பிலை, ஃப்ரைட் கறி லீவ்ஸ் கண்டிப்பாக போடணும் கார்னிஷாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காரம் ஜாஸ்தியாக இருக்குன்றவங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காரம் ஜாஸ்தியாக இருக்குன்றவங்க லைம் புழிஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேப்சிகம், டொமேட்டோ, குக்கும்பர் இருக்குது. வேணுன்றவங்க எது வேணால் எடுத்து சாப்பிட்லாம். இது ஒரு அக்காம்ப்ளிமெண்ட் இதுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஸ்பைசினஸ் கம்மி பண்ணுறதுக்காக காரம் வறுத்து முடிஞ்சு. நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ வீட்டில் செஞ்சு பார்த்து மகிழ்ந்து. தேங்க்ஸ். சத்தியம் சமையல இப்போ ஒரு சின்ன பிரேக்.